நடுவில் இருந்த பீரியட்ல படுற அல்லல கூட ரொம்ப தத்ரூபமா அந்த மனம் வந்து சொல்றது. இப்ப நம்மெல்லாம் வந்து உடல்ல தோன்றி உடல்ல இருக்கா மாதிரி இந்த பெயரோட இதுதான் என்னுடைய பெயர், இது என்னுடைய வாழ்க்கை, இதுல வந்து நான் இந்த அருமை பெருமைகளை அடையணும் அப்படின்னு நம்மளுக்கு தொடர்ந்து நாட்டமா இருக்கிறது எல்லாமுமே கொஞ்சம் கூட விசாரம் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிற தன்மை. ஒரு திருடனை விட்டுட்டு ரெண்டு பேரும் நம்பி நம்பி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருக்கு வீட்டு கஜானாவை திறந்து காமிக்கிற மாதிரி, அவனையே காவலாளா போடுற மாதிரி, சாவியை கொடுக்குற லெவலுக்கு அவன் நம்பிக்கைய அவனுக்கு அவன் மேல நம்பிக்கை வச்சு அவன்கிட்ட சாவியை ஒப்படைச்சுடுறான் ரெண்டு குடும்பத்தாரும். அந்த மாதிரி வந்து நடக்கிற நிலை தான் வந்து நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை. விசாரம் பண்ணாட்டி அருகதையா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குடும்பத்துல பிறந்தது வந்து அந்த குடும்பம்ன்றது ஒரு சாக்கு. என்னுடைய கர்மங்களை அனுபவிக்கிறதுக்கு நான் பிறந்த குடும்பம்ன்றது ஒரு சாக்கு, எனக்கு அமைந்த சூழ்நிலைகள் இது வரைக்கும் அப்படின்றது ஒரு சாக்கு. அவைகள் என்னென்னவோ உணர்த்தி இருக்கு. அந்த உணர்த்துதல்களுக்கு தான் நான் வந்து அந்த ரோலோடைய அந்த கதாபாத்திரத்தோடைய மகனாகவோ மகளாகவோ அண்ணனாகவோ தம்பியாகவோ உறவாகவோ கணவனாகவோ மனைவி என்னவோ அது முக்கியம் இல்லை. ஆனா அங்க கிடைக்கிற பாடத்துக்கு தான் அந்த மனத்துக்கு வேதனைகளை கொடுத்து துக்கங்களை கொடுத்து, அதனாலதான் மகான்கள் எல்லாரும் என்ன சொல்றா, துக்கம் என்பதை பேரருள் அப்படின்றா, அருள் அப்படின்னு சொல்லி சொல்ற. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தாரண தியான சமாதி, தாரணா தியான சமாதி, இது இந்து மதத்துல பதஞ்சலி மகரிஷி அற்புதமா சொல்லி கொடுத்திருக்கிற ஒரு முறை. இதற்கெல்லாம் மூலத்தை வந்து நம்ம பார்த்தோம். மூலம் என்ன, எதற்கு பண்ணணும், பண்ணாட்டி என்ன, பண்ணாட்டி வந்து நீ என்ன பண்ணிட்டு இருக்கோன்னு தெரியாம கர்மங்களை பெருக்கிட்டு இருப்பேன், பொய்ய மெய்யாக்கிட்டு இருப்பேன், நீயே யாருன்னு தெரியாம நீ என்ன பண்ணாதான் என்ன. இப்போ 4 வயசு 5 வயசு வரைக்கும் கூட நம்மளுக்கு வந்து நம்மளுடைய சுயநிலை நம்மளுக்கு தெரியாது. வளரும் பொழுது நம்ம பிறந்ததுலேருந்து நம்மளுக்கு எத்தனையோ ஜுரம் வந்திருக்கும், என்னென்னவோ வந்திருக்கும், எத்தனையோ ஃபங்க்ஷன் கூட நடத்திருப்பாங்க இல்லையா. இப்போ வந்து வீட்லயே ஏதோ ஒரு நான் வந்து குழந்தையா இருந்திருக்கேன் வச்சுருந்தோ, இல்லாட்டி வந்து ஒரு பொன் குழந்தை இருக்கு வச்சுருந்தோம், 3 வயசு பொன் குழந்தை, தாத்தாக்கு 60ஆம் கல்யாணம் வச்சுருக்கோம். வீடே கோலாகலமா பண்றது கோடீஸ்வரர்கள் அவங்க. அந்த குழந்தை கழுத்துல மாத்திரம் 1 கோடி ரூபாய் ஒரு வைர நெக்லஸ் போட்டிருக்கா வச்சுங்க. இப்ப அந்த குழந்தைக்கு வந்து இப்ப அந்த குழந்தைக்கு 30 வயசு, எல்லாத்தையும் இழந்துட்டாங்க, பயங்கரமான கஷ்டம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த கதையை ரீகால் பண்றாங்க வச்சுக்கோங்க. உனக்கு தாத்தாவுடைய அப்பா சொல்றாரு, அப்பாவும் அம்மாவும் சொல்றாங்க அந்த பொண்ணுகிட்ட, 30 வயசு பொண்ணுகிட்ட, அந்த காலத்துல 60ஆம் கல்யாணம் நடக்கும்போது 1 கோடி ரூபாய் அந்த காலத்திலேயே அந்த நகை தான், அந்த நெக்லஸ் நீ போட்டு ஒரே சுத்தி சுத்தி விளையாடிட்டு வந்திருந்த அப்படின்னா அங்க பிரஜையே இல்லை, கிட்டத்தட்ட எந்த ஜென்மத்துல இருந்தோம், எனக்கா போட்டிருந்தீங்க, எங்க எழுத்துலயா இருந்தது, அது அவ்வளவு வர்த்தா அப்படின்றதெல்லாம் அறியாத தன்மை. 3 வயசுன்றது வந்து மற்றவங்களுக்கு தான் பார்க்கறதுக்கு அதிசயிப்பாங்க. அதனோட வேல்யூ தெரிஞ்சவங்க அத்தனை பேருக்கும் 1 கோடி ரூபாவா 1 கோடி ரூபாவான்னு ஆச்சரியப்படுவாங்க. அதனுடைய அற்புதமான இந்த திறனை பார்த்து, கலைத்திறனை பார்த்து, அதனுடைய நெக்லஸினுடைய இதை பார்த்து, தன்மையை பார்த்து வியப்பாங்க. பட் அந்த குழந்தைக்கு என்ன, அந்த குழந்தைக்கு ஒண்ணுமே தெரிய போறது இல்லை. அதே நிலைதான் நம்மளுக்கும். எவ்வளோ இதை வந்து பழைய அனுபவமா வந்து அவங்க அப்பா அம்மா இப்போ பணமே இல்லாத நாட்களா இருக்காங்க, எவ்வளவுதான் ரிகால் பண்ணாலும் நினைவுக்கு கூட அகப்படாத விஷயத்தினால என்ன பிரயோஜனம்? சோ நம்மளுடைய இன்ப துன்பங்கள் எல்லாமே இப்படித்தான் இருக்கு. நம்ம இப்ப அனுபவிக்கிற இன்ப துன்பங்கள் கூட வந்து ஆழ்ந்து அனுபவிப்பவன் யாருன்னே தெரியாமல், எனக்கா நீங்க 1 கோடி ரூபாய் நெக்லஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னுட்டு
10 வயசுக்காவது கொஞ்சம் ஓரளவுக்காவது இது இருக்கும், ஒரு கம்பேரிசன்னால ஒரு அறிவு வந்திருக்கும், சுட்டறிவு வந்திருக்கும். ஒண்ணுமே இல்லாத ஒரு தன் நிலையே யாருன்னு தெரியாத ஒரு குழந்தைக்கு 1 கோடி ரூபாய் போட்டாதான் என்ன, அது பாமரத்தனமா தான் இருந்தா என்ன, ஏழையா தான் இருந்தா என்ன. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா மனத்துக்கு நான் என்னை என்னால் என்னோடுன்ற அமைப்புக்கு வந்து ஆட்படுவதாக இருக்கணும் ஒவ்வொரு அனுபவமும். அதற்குத்தான் வந்து உடலை எடுக்கிறோம். அந்த கர்மங்கள் தான், அதாவது இன்ப கர்மங்கள், துன்ப கர்மங்கள், கெட்ட கர்மங்கள், சத்கர்மங்கள் அப்படின்னு எல்லாமே அமைய பெற மாதிரி ஒரு கூட்டுக்கலவையா அந்த அனுபவங்களுக்கு ஆட்படக்கூடிய மனம் கிடைக்கிற இடமே வந்து மனித உடல் தான். மிருகங்கள்ல நடக்கிறது. ஒரு புலி வந்து சாதாரணமா தேமேன்னு இருக்கிற மானை போய் வேட்டையாடுறது, கழுத்தை போய் அப்படியே கவ்வி உயிர் கொஞ்சம் கொஞ்சமா போக 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 அதுக்கு, அதாவது தன் கண்ணெதிரில் தன் உயிர் போறத மான் வந்து அனுபவிச்சுட்டே இருக்கும். இங்க வந்து இதுக்கு வந்து சாய்ஸே கிடையாது. நான் மாட்டுக்கு சும்மா இருந்தேன், என்னையே வந்து அந்த சிங்கம் கடிச்சது, புலி கடிச்சது, இதெல்லாம் அந்த பேச்சே கிடையாது. அங்க சாய்ஸ்லெஸ்னஸ் தான். அங்க வந்து அப்படி அது அதுக்கு ஈல்டாது. இங்க வந்து நம்ம என்ன பண்றது, மனம் சுட்டறிவு பெருத்த மனம் என்ன பண்றது, நான் என்னை என்னால் என்னோடு விவகாரத்துல பெருகி ஒன்னுத்தையும் மாற்றி 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 வாக்கு சாதுரியத்தையும் புலன்களுடைய அனைத்து சாதுரியத்தையும் வச்சுட்டு அதனுடைய சாமர்த்தியங்கள்லாம் வச்சுட்டு மாற்றி அமைக்க பார்க்கறது. ஸ்டில் வந்து இன்ப துன்பங்களை மாற்றி அமைக்கிறதுனால இங்க ஒண்ணுமே நடக்க போறது இல்லை. இந்த இன்ப துன்பங்களுக்கு ஆட்படுகின்ற ஏதோ ஒரு மனம் எழும்பி எழும்பி மறைந்து கொண்டிருக்கின்றதே அப்படின்றத மொத்தமா ஒட்டுமொத்தமா டேக்கிங் ஸ்டாக் ஆஃப் த சிச்சுவேஷன், டோட்டலி டேக்கிங் ஸ்டாக் ஆஃப் த சிச்சுவேஷன். அதற்கு தான் வந்து இந்த ஆதாரபூர்வமான விசாரம் நடக்கணும். விசாரம் நடக்கிறதுக்கு கூட சப்போர்ட் பண்றது தான் இந்த தாரணா, தியானா, சமாதி. இப்ப எதுக்குன்றது புரிஞ்சுதா உங்களுக்கு? ஆன்மீக சாதகமே எதுக்கு பண்ணணும், நான் எதுக்கு வந்து என்ன நானே தெரிஞ்சுக்கணும், எதுக்கு தாரணா பண்ணணும், எதுக்கு தியானா பண்ணணும், இது மொத்தமே வழி இல்லை. ஆனா ஒட்டுமொத்தமா லட்சியம் இதுதான். இது பொய்ப்பொருள். ஏன்னா மெய்ப்பொருளா இருந்தா எனக்கு எல்லா புலன்களும் இந்த உடம்புல ஆழ்ந்த உறக்கத்திலையும் வேலை பண்ணணும், எல்லாமே இருந்திருக்கணும். உடம்புக்கு தான் எங்க படுத்துட்டு இருக்கோன்னே தெரியல, மனமே இல்லை. புது இடத்துக்கு போனா பழைய ஞாபகத்திலேயே பாத்ரூம் ரைட் சைடில் இருந்ததுன்னா ரைட் சைடுக்கு போகிறோம், பார்த்தா ஹோட்டலில் வந்து படுத்துட்டு இருக்கோம் வேற ஏதோ ஒரு ஊர். ஸோ நினைவு வந்தாதான் இங்கே வாழ்க்கையே. ஆஃபீஸுக்கு போன அம்மாவுக்கு ஹஸ்பண்டு அத்தனை உறவுக்காரங்க, பெத்த குழந்தை, 6 மாச குழந்தையா கூட இருக்கட்டும், குழந்தைய மறந்துருந்தா அவ்வளோதான். அப்போ வந்து குழந்தை இஸ் நான் எக்ஸிஸ்டன்ட். ஈவன் ஒர்க்கில் தன்னையே மறந்து இருக்கும் பொழுது இங்கே வந்து தான் தான் ரொம்ப முக்கியம். தன்னையே மறக்கும் பொழுது உலகம் மறக்கப்படுகிறது. ஸோ உலகத்தினுடைய போக்குவரத்து, இருப்பு, இன்மை, இது ரெண்டுமே வந்து என்னுடைய நினைவு வந்து எழுந்து விடுறது தான் கொண்டிருக்கு. ஸோ உலகம்னு ஒரு இருப்பே இல்லை. இது எல்லாமுமே எங்க தெரியும், எப்படி தெரியும் அப்படின்னா எனக்குள்ளே, ஒவ்வொருவருக்குள்ளேயும் இது நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த பொய் மாயாஜால எழுச்சி மறைவு, எழுச்சி மறைவுன்னு மனம் எழுந்து மறைந்து ஆழ்ந்த உறக்கத்தில் போய்கொண்டிருக்கின்றது. இந்த விஞ்ஞானத்தை பார்க்கறதுக்கு இந்த சாதகங்களை பண்ணி ஆகணும். மறைப்பு கூட ஒரு விஞ்ஞான கதியாக தான் மறைக்கப்பட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கறவனை சத்தியமாக்கிடுறது, அப்புறம் அந்த மறைப்புக்கு ஆட்படுறது. வாழ்க்கையே அப்படியே ஒரு 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 கிவன் சிச்சுவேஷன் அப்படியே மறைப்புலேயே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அந்த மறைப்புக்கு தான் பற்றுன்னுவாங்க, அபிமானம்னுவாங்க. ஃபர்ஸ்ட் என்ன நான் சத்தியமா எடுத்துக்கணும். எனக்கு சுய இரக்கம் வந்தது, கழிவிறக்கம் வந்தது, சுய பச்சாதாபம் வந்தது, எனக்கு கோபம் வந்தது, எனக்கு விரக்தி வந்ததுன்னா அதெல்லாம் நான் ரொம்ப சத்தியமா எடுத்துக்கிறேன் இல்லையா?
ஸோ எல்லாமே ஒரு தளத்து மேலே போயிட்டு வந்துட்டு இருக்கு. விழிப்பு நிலைக்கு போகிறோம். மொத்தமாகவே விழிப்பு நிலையை வந்து போயிட்டு இருக்குன்றதை எப்போ விசாரிக்க ஆரம்பிக்கிறோமோ அதுக்கு சகாயம் பண்ற உதவி முறைகள் தான், வழிமுறைகள் தான் தாரணா, தியான, சமாதி. புரிஞ்சுதா? இப்ப என்ன பண்ணுவோம், ஒண்ணு ஒண்ணா பார்ப்போம். தாரணா, தாரணான்னா என்ன? தேசபந்த சித்தசிய தாரணா. ஒரு அதாவது விழிப்பு நிலைக்கு ஆட்படுபவனே திருடன், அவ்வளவுதான். இதை நீங்க போய் புத்தகத்துல படிப்பீங்களா இதை கண்டுபிடிக்கிறதுக்கு? ஏன்னா படிக்கிறவன் விடைய புஸ்தகத்துல இருந்து தேடுறான்னு அர்த்தம். தானே விடை, தானே பொய்யன். பொய்யன் புஸ்தகத்து மூலமா என்னத்தை அடைய முடியும்? ஒண்ணுமே அடைய முடியாது. அதனாலதான் உள்ள பார்க்க வேண்டியதா இருக்கு. உள்ள பார்க்கறதுக்கே உள்ள பார்க்க என்ன ஆகுதுன்னா டிராபிக்னுடைய வேகம் குறையிறது. ஒரு மொமெண்ட்ல என்னென்னவோ பழைய அனுபவங்கள் நம்மளை அப்படியே ஆட்கொண்டு அது நம்மளை உந்தி தள்ளி அந்த நாட்டமா நம்ம போயிட்டு இருப்போம். இதுதான் எல்லாருக்குமே நடந்துட்டு இருக்கு. மொமெண்ட் நடந்துட்டு இருக்கு. மொமெண்ட் ஒரு சிறு குழந்தையிலேருந்து, சுய அறிவு வந்த குழந்தையிலேருந்து, ஒரு 5 வயசு 4 வயசு அதுலேருந்து சொல்றேன், மீதி எல்லாம் மெக்கானிக்கலா எங்கிட்டு இருக்கும். அதுக்கு முன்னாடி எல்லாம் நம்மளே யாருடைய கைப்பாவையாக தான் நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம். நம்ம என்ன குடும்பம், யார் என்னன்னா ஒண்ணுமே புரியாது. எப்போதுலேருந்து சுய அறிவுன்னு சொல்லப்படுற அகந்தை கொஞ்சம் கொஞ்சமா அந்த பெயராகவும் உடலாகவும் மாறுகிறதோ அங்கேருந்தெல்லாம் இதெல்லாம் அனுபவங்கள் எல்லாம் ஒவ்வொரு க்ஷணமும் நம்ம அதனுடைய அனுபவத்துக்குனுடைய கைப்பாவையா நம்ம மாறி அந்த அனுபவம் எப்படியெல்லாம் நம்மளை உந்தி தள்ளுறதோ அது பிரகாரம் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இங்க முதல் ஸ்டெப் தாரணா, தேசபந்த சித்தச தாரணா. ஒரு ஆக்டிவிட்டிக்கு ஏதோ ஒரு செய்கை செஞ்சுட்டு இருக்க, அந்த செய்கை மூலமாக அந்த செய்கையாக வெளிவந்து கொண்டிருக்கும் அவன் யார் என்பதை கவனிப்பதற்கு கையாளப்படும் ஒரு வழிமுறை தான் தாரணா. இப்ப நான் எழுதி போட்டிருக்கிறத ஒரு தடவை படிச்சிடுறேன். Dharana, Dhyana, Samadhi practices explained. It's mainly about returning to your source. எல்லா வழிமுறைகளும் ஆன்மீக சாதனங்களும் உன்னுடைய உண்மையான ஸ்வரூபம் என்ன, நீ யார், இவன் எவன், இது எது, இது என்ன அமைப்பு அப்படின்ற உதிக்கிற இடத்துக்கு அழிச்சுன்னு போறதுக்கு தான் ஆன்மீக சாதகம். உதிக்கிற இடத்துக்கு போனவன் திருப்பி பொய்யாட்டத்துக்கு ஆட்படவே முடியாது. It doesn't mean we run away from this material life or we die. அப்படி அர்த்தம் கிடையாது. உடனே நம்ம பயந்துட வேண்டாம். ஐயோ மனமே அற்று போனா நான் என்ன ஆயிடுவேன், ஒன்றும் ஆகாது. இது உன்னதமான ஸ்தலம், அது அறிவு சுரூபமே, அதுலதான் பிறப்பு இறப்பெல்லாமே இருந்துட்டு இருக்கு. உனக்கு முதல்லயே ஆன்மீக சாதங்கள்லயே சந்தேகம் வரக்கூடாது. நம்பி ஒப்படைச்சு அதுக்குள்ள ஆட்படணும். ஏன்னா நீ எங்க ஒப்படைக்கிறேன்னா, நீங்கள் உங்களை எங்கே ஒப்படைத்து இந்த ஆன்மீக சாதங்களை துவக்குகிறீர்கள்னா அதனுடைய மடியிலேயே, பரம்பொருளுடைய மடியிலேயே, பரம்பொருளுடைய கர்ப்ப கிரகத்திலேயே, பரம்பொருள் சந்நிதியிலேயே இது ஆரம்பிக்கப்படுகிறது. அந்த ட்ரஸ்டோட நம்ம இப்போ இங்க இதை ஆரம்பிக்கிறோம். இட்ஸ் மெயின்லி அபவுட் ரிட்டர்னிங் டு யுவர் சோர்ஸ், கம்மிங் பேக் டு யுவர் ஹோம். நம்மளுடைய உண்மையான வீடு, உண்மையான, அதாவது இங்க எல்லாத்தையும் போட்டு கிடக்கலாம். ஒன்றும் இல்லை, வெறும் கோவிலுக்கு போறதுன்னா நம்மளுடைய மனப்பான்மை என்ன, அப்பா ஒன்றும் கிடையாது. எல்லா வீட்டு கவலை அனைத்தையும் விட்டுட்டு, உறவு கவலைகள் அனைத்தையும் விட்டுட்டு சாம கணமொழின்னு தெய்வமேன்னு உட்காந்து அந்த பரம்பொருள்னு நாமளே கற்பித்த அந்த சந்நிதியில உட்காந்து நம்ம அதை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அதே மாதிரி அந்த ஸ்தலம் உண்மையில் இருக்கும் இடம், நீ உதிக்கும் இடத்துல அது இருக்கு. நீ எங்கேருந்து உதிக்கிறியோ, உன் மனம் எங்கேருந்து உதிக்கிறதோ அந்த இடம் தான் அந்த இடம். அதுதான் கம்மிங் பேக் டு யுவர் ஹோம். எவ்ரிதிங் இஸ் எ மென்டல் ஆக்டிவிட்டி, இன்டர்னலி ஆர் எக்ஸ்டர்னலி. அதாவது நான் வெளியில புலன் வழியா வெளியில நம்பிக்கை செலுத்தினாலும் சரி, உள்ளேயே நான் என்னை நானே புடம் போட்டாலும் சரி, எல்லாமுமே மனம் மூலமாக தான் நடைபெறுகிறது. மனம் உடல் இருந்தும் இருக்கிறது, உடல் இல்லாமலும் அது இருக்கும்.
உடல் இல்லாமலும் மனம் இருக்கிறது. ஒன்றும் இல்லை, அதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் வேண்டாம். இந்த ஸ்தூல உடலே இல்லாமல் கனவு காண்கிறோமா இல்லையா? அவ்வளவுதான். நம்மளுடைய தூக்கத்துல கனவு வந்தா என்ன? இந்த